ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பிரேம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். எல்லோருக்கும் உதவ விரும்பும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. பிரேமின் அப்பா ஒரு சாதாரண விவசாயி. அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நேர்மையாக உழைத்து வாழ்ந்தார்கள். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவே இல்லை. வயல்கள் அனைத்தும் மெதுவாக வறண்டு போயின. பிரேமின் அப்பா மிகவும் கவலையடைந்தார். இந்த வருடம் பயிர் வரவில்லை என்றால் நம்ம குடும்பம் எப்படி வாழும் என்று அவர் எண்ணினார். அதை பார்த்த பிரேமின் மனமும் மிகவும் வருந்தியது. ஒரு நாள் பிரேம் தனியாக காட்டுக்குள் நடந்து சென்றான். அவன் மனதில் பல எண்ணங்கள் இருந்தன. அவன் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்தை பார்த்தான். அந்த மரம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அதன் இலைகள் பச்சை நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. பிரேம் அந்த மரத்திற்கு அருகில் சென்று நின்றான். அப்போது ஒரு மெதுவான குரல் கேட்டது. பிரேம், பயப்படாதே. பிரேம் சுற்றி பார்த்தான், ஆனால் யாரும் இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது. நான் இந்த மரம். நீ நல்ல மனம் கொண்டவன். பிரேம் மிகவும் ஆச்சரியப்பட்டான். மரம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தது. நேர்மையாக வாழும் மனிதர்களுக்கு நான் உதவ விரும்புகிறேன். அதன் பிறகு அந்த மரத்திலிருந்து ஒரு சிறிய பொற்காசு கீழே விழுந்தது. பிரேம் அதை எடுத்து மிகவும் மகிழ்ந்தான். அவன் அந்த பொற்காசை வீட்டிற்கு கொண்டு போய் தனது அப்பாவிடம் கொடுத்தான். அவர்களது குடும்பம் அந்த பொற்காசை பயன்படுத்தி உணவு வாங்கினர். அடுத்த நாள் பிரேம் மீண்டும் அந்த மரத்தை பார்க்க சென்றான். மரம் மீண்டும் ஒரு பொற்காசு கொடுத்தது. இது பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது. பிரேமின் குடும்பம் மெதுவாக நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தது. ஆனால் அந்த கிராமத்தில் ரவி என்ற ஒரு பேராசை கொண்ட மனிதன் இருந்தான். அவன் பிரேம் தினமும் காட்டிற்கு செல்வதை கவனித்தான். ஒரு நாள் அவன் பிரேமை மறைமுகமாக பின்தொடர்ந்தான். அவன் அந்த மாய மரத்தை பார்த்தான். மரம் பிரேமுக்கு பொற்காசு கொடுப்பதையும் பார்த்தான். ரவிக்கு பேராசை வந்தது. இந்த மரம் எனக்கு இருந்தால் நான் மிகவும் பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் அவன் தனியாக அந்த மரத்திடம் சென்றான். அவன் மரத்திடம் கத்தினான், எனக்கு நிறைய பொற்காசுகள் கொடு. ஆனால் மரம் அமைதியாக இருந்தது. ரவிக்கு கோபம் வந்தது. அவன் கோபத்தில் மரத்தை வெட்ட முயன்றான். அந்த நேரத்தில் மரம் திடீரென மறைந்து போய்விட்டது. ரவி பயந்து ஓடிவிட்டான். அடுத்த நாள் பிரேம் மீண்டும் அந்த மரத்தை தேடி சென்றான். ஆனால் அந்த மரம் அங்கு இல்லை. அவன் மிகவும் வருந்தினான். அவன் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினான். அந்த சமயத்தில் வானம் கருமையாக மாறியது. சில நிமிடங்களில் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. வயல்கள் மீண்டும் பசுமையாக மாறின. பிரேமின் அப்பாவின் வயலும் மீண்டும் பயிர் கொடுக்க ஆரம்பித்தது. பிரேம் மகிழ்ச்சியடைந்தான். அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டான். உழைப்பும் நேர்மையும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக மாறும். கதையின் நீதி: பேராசை நஷ்டத்தை தரும், நேர்மை மற்றும் உழைப்பு வாழ்க்கையை உயர்த்தும். இன்னும் பல அழகான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.